ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமோட தேர்வு தேதி சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 1299 பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அதே ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் விடப்பட்டு மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு கேஸ் போனனால ஒரே மாதிரியான தேர்வு நடத்தணும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கும் சரி, நார்மலாக ஜென்ரல் கோட்டாவில் போகிறவங்களுக்கும் சரி, காமனாக அந்த 80% எழுதுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போச்சு. ஸோ கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனான ஒரே எக்ஸாம் நடத்துங்க, யாருக்கும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாள் ராணுவ வீரர்கள் ப்ளஸ் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கோட்டால் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 70 மார்க்குக்கு காமனாக ஒரே மாதிரியான எழுத்து தேர்வு வச்சு ஸோ அதில் பாஸ் பண்ணவங்களை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்துருக்கலாம், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு போட்டு 1299 ப்ளஸ் 53 ஸ்டார் ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 53ங்கிறது என்ன? ஸோ 2000 இதுக்கு முன்னாடி எப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணாங்களோ ஸோ அந்த கால்ஃபர் பண்ணதில் அந்த பர்டிகுலர் வேகன்சி மட்டும் இன்னும் வந்து அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் அந்த எக்ஸாமில் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அந்த கட் ஆஃப் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணாமல் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு வந்து போகலை. ஸோ அந்த பணி வந்து ஆளே எடுக்கப்படலை. ஸோ அதனால் வந்து அந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படிங்கிறது வந்து இந்த 2025க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடத்துகிறாங்க. ஸோ அந்த 53 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய அந்த பிரிவு இருக்கும் தெரியுங்களா, இப்போ பிசி எம்பிசிக்கு இத்தனை பிரிவு, எஸ்சிக்கு இத்தனை பிரிவு, எம்பிசிக்கு இத்தனை பிரிவு, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த 53 வேகன்சி இவங்களுக்கு தான் அப்படின்னா அவங்களுக்கு தானே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யாருக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டில் வந்து 10 வேகன்சி இருக்குது, 7 மென்னுக்கு 3 உமனுக்கு இருக்குது. அதே மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மென்னுக்கும் 13 மென்னுக்கும் இருக்குது, உமனுக்கும் இருக்குது. ஸோ மொத்தம் 37 மென் வேகன்சி, 16 விமன் வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 53 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆகி அதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, மீதி இருக்க 1299 பணிகளும் அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 100% இத்தனை கேஸ்ட்டுக்கு இந்த சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து தாலுக் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா 654 மென்னுக்கு, உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 279. ஸோ மொத்தமாக டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 933 வேகன்சியும், அதே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆரில் வந்து பார்த்திங்கன்னா 255 மென்னுக்கும் உமனுக்கு 111 சொல்லிட்டு மொத்தம் 366 வேகன்சி இருக்குது. ஸோ அதில் மொத்தம் 909 மென் வேகன்சியும் 390 உமன் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மொத்தம் வந்து 1299 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது. இந்த ஏஜ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஏஜ் வைஸ் தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் ஓப்பன் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 31%, பேக்வர்டு கிளாஸுக்கு வந்து 26.5, அதே மாதிரி வந்து பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5%, எம்பிசிக்கு வந்து 20%, ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15%, ஷெட்யூல் கேஸ்ட் ஏ எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 3%, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா நான் சொன்ன அந்த தாலுக் எஸ்ஐ இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து மென்க்கு வந்து 419, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 131 வேகன்சி இருக்குது. அதேமாதிரி உமன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 179 ஓப்பன் கோட்டா, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டா 56 இருக்குது. ஸோ மொத்தமாக டிபார்ட்மெண்ட் கோட்டாவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்ட பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறதுக்கு போவாங்க. ஸோ ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது 1299 பணிகளில் கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்ட பணிகள் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டவுட் வரலாம், இப்போ காமனாக எழுதும்போது இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு எழுதுறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அந்த ஏர் கட் ஆஃப் எடுக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி எஸ்ஐ ஆவாங்க. அப்போ அந்த காமன் கோட்டாவில் எழுதுறவங்க தான் அந்த கட் ஆஃப்லாம் பார்ப்பாங்க, ரிட்டன் கட் ஆஃப் பார்ப்பாங்க, ஃபிசிக்கல் கட் ஆஃப் பார்த்து அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வைக்கும்போது அப்போ வந்து கட் ஆஃப் வந்து எந்த மாதிரி பிரிப்பாங்க? அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுதுறவங்களுக்கு அந்த 20% தனி கட் ஆஃபா, அதேமாதிரி காமனில் எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 80% பேருக்கு வந்து ஒரே கட் ஆஃபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனித்தனி கட் ஆஃப் தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாங்கிற அந்த ஒரு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். என்ன தான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு காமனாக வச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட் வந்து அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கட் ஆஃப், டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு தனி கட் ஆஃப் அப்படியே காமனாக வச்சாலும் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு இருக்கிற வேகன்சிஸ் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான். அப்படி சப்போஸ் அது வந்து ஃபில் ஆகலை அப்படின்னாலும் அது கேரி ஃபார்வர்ட் ஆகுமே தவிர்த்து இந்த காமன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ 20% பேர் வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த 260 பணி. மீதி இருக்கக்கூடிய பணிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா காமன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு. ஸோ ஒரே மாதிரியான ரிட்டன் எக்ஸாமு, ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறக்காக எல்லா போஸ்டிங்குமே வந்து காமனில் இருக்கவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு தான், இவங்களுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் வரும். இன்கேஸ் ஓப்பன் கோட்டாலையும் சரி டிபார்ட்மெண்ட் கோட்டாலையும் சரி ரெண்டுலேயுமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியாது, அந்த வந்து எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அந்த பதவிக்கு வந்து தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கேரி ஃபார்வர்டு தான் ஆவாங்க. ஸோ இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான பணிகள் இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 1299 + 53 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான டேட் நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா பேசிட்டோம். இப்போ நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிசி எக்ஸாம் 2ஆம் நிலை காவலர்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போதைக்கு இன்னும் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து டேட் அப்படிங்கிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஒன்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தான் அதிலிருந்து மினிமம் ஒரு 3 மந்த்ஸாவது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால் இருக்கவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுவும் வந்து எந்தளவுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டிசம்பரில் மேக்ஸிமம் எக்ஸாம் வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் டிசம்பரில் வந்தாலுமே இப்போ அவங்க செப்டம்பரில் வெளியிட்டாங்கன்னா தான் டிசம்பருக்கு வந்து 3 மாதம் அப்படிங்கிற டைம் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரின்னு நெக்ஸ்ட் இயருக்கு போவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸே எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான அந்த டேட் அப்படிங்கிறது வெளியிடப்படல, அஃபீஷியலாக டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்படல. பட் பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நவம்பரில் எக்ஸாம் அப்படிங்கிறது அறிவிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த டைம்லைனே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே வந்து தனியாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டேட் வந்ததுக்கப்புறமா நம்மளோட சேனலில் அதை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.